ருசி. என்ன இருந்தாலும் அம்மா சமையல் அம்மா சமையல் தான். உடம்பு சரியில்லைன்னு வீட்டுக்கு வந்தேன். அம்மா வீட்டுக்கு வந்தாதான் நல்லா உடம்ப தேத்திக்கிட்டு போக முடியும். சூப்பு வச்சு கொடுக்கா எங்க அம்மா, சுக்கு காப்பி வச்சு கொடுக்கா எங்க அம்மா. எங்க அம்மையோட கை பக்குவமே எனக்கு இப்பதான் தெரியுது. அப்பாடா. எங்க மாமியாரு எங்க அம்மைய பார்த்து கத்துக்கிடணும். என்னடி உங்க மாமியாரு என்ன பார்த்து கத்துக்கிடணும்னு சொல்லிட்டு கிடக்க? உங்க மாமியாருக்கு என் சூப்பெல்லாம் வைக்க தெரியாதா? ஏமா நீ வேற, நான் ஒன்னும் சூப்பை பத்தி எல்லாம் பேசல. அப்புறம் என்ன பத்தி பேசிட்டு கிடந்த? இல்ல தன்னால புலம்பிட்டு கிடந்த. எம்மா ஆனா பின்ன நீ ஒத்தையில உட்கார்ந்துட்டு நீ பாட்டுக்கு புலம்பிட்டு கிடக்க. ஒன்ன மாதிரியான குணம் எங்க மாமியாருக்கும் இருக்கணும்னு சொல்லுதம்மா. யாமிட்டி உங்க மாமியாரு நல்ல தங்கமான குணம் உள்ள மனுஷிதானே? ஏம்மா நான் அதை சொல்லல. தங்கம் வெள்ளி வைரம் கிடக்க நீ உன் மருமகளை எவ்வளவு நல்லா பாத்துக்கிடுத, அதே மாதிரி எங்க மாமியாரு என்ன நல்லபடியா பாத்துக்கிடணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னடி யாமிட்டி உன்னையும் தானே நான் நல்லபடியா பாத்துக்கிடுதே, அப்புறம் என்ன? ஏம்மா நீ என்ன நல்லபடியா தான் பாத்துக்கிடுத, ஆனா அதுக்கு மிச்சமால நீ மைனிகாரியை நல்லபடியா பாத்துக்கிடுத, அதே மாதிரிதான் எங்க மாமியாரும் என்ன நல்லபடியா பாத்துக்கிடணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். பாரு நானே உடம்பு சரியில்லை நீங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். வந்து இத்தனை நாள் ஆச்சு, மைனிகாரி ஒரு மடக்கு தண்ணி கூட என் கையில கொண்டு வந்து தரலையாமா. சரி நம்ம மருமவ கஷ்டப்பட்டு நம்ம மவளுக்கு எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு நீ தானே எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு கிடக்க. எனக்கு வெந்நி தரதுல இருந்து சாப்பாடு செஞ்சு தரதுல இருந்து சூப்பு செஞ்சு தரதுல இருந்து எல்லா வேலையும் நீ தானே பாத்துக்கிட்டு இருக்க. உன் மருமவள ஒரு வேலை செய்ய விடுதியா நீ? எடி உனக்கு இப்ப என்ன பிரச்சனை? சூப்பு குடிச்சிட்டேல, அந்த கிண்ணத்தை கொண்டா. ஏமா கொண்டான்னு சொல்லுதம்லடி. இந்தா இங்க பாருடி, உடம்பு சரியில்லைன்னு வீட்டுக்கு வந்தியா, அதை சரி பண்ணினியா, மாமியார் வீட்டுக்கு போனமான்னு இருந்துக்க. நீ வந்த நாள்ல இருந்து நான் உன்கிட்ட இதத்தான் சொல்லிட்டு கிடக்கேன். ஏமா மைனிக்கு போய் இப்படி பயப்படுத? மைனி ஒரு வார்த்தை நீ சொல்ல விட மாட்டேக்கிய. எடி நான் பயந்தது நீ பாத்தியா? ஆமா மைனிய பத்தி ஒரு வார்த்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி அப்படியே நீ ஆஃப் பண்ணுதேல எல்லா பேச்சையும். இங்க பாருடி, உனக்கு வேலையும் சுவாலியும் இல்லாம உட்கார்ந்துருக்கேன்னா பேசாம படுத்து தூங்கு. சும்மா வீட்டுல பிரச்சனையை உண்டு பண்ணிட்டு போயிடாத பத்துக்க. என்னமா உடம்பு சரியில்லாத பிள்ளைய பார்த்து நீ இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? என்னது உடம்பு சரியில்லாத பிள்ளையா? உன்னை பார்த்தா உடம்பு சரியில்லாத மாதிரியா இருக்கு. வியானுக்கு முன்னே மாமியார் வீட்டுல உடம்பு சரியில்லாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இங்க வந்து உட்கார்ந்துருக்க மாதிரிலாம் இருக்கு. என்ன பாரு இப்ப பேசுத பாரு, மருமவளை விட்டு கொடுக்காம அவளை எந்த குறையும் சொல்லாம பேசுத பத்தியா? இந்த தங்கமான குணம் தான் என் மாமியாருக்கும் வேணும். அத உன்னை பார்த்து கத்துக்கிடணும் எங்க மாமியாருன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். வாய முட்டிட்டி, நானும் ஒன்னும் சொல்லக்கூடாதுன்னு பார்த்தா ரொம்ப ஓவரத்தன் திமிர் எடுத்துட்டு பேசிட்டு கிடக்க. இத பாரு, ரொம்ப நாளெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்க முடியாது. எத்தனை ஆட்டம் ஆடினாலும் ஒரு நாள் அந்த ஆட்டத்தை நிறுத்தி நம்பி ஆகணும். எப்படிமா நீ இப்ப மைனிகாரி கிட்ட பயந்து அடங்கி போயிருக்கல, அதே மாதிரி என்னையும் பயந்து அடங்கி அமைதியா இருக்க சொல்லுதியா? கூறு கட்டவள உன்கிட்ட பேசதும் ஒண்ணுதான், செவுத்துக்கிட்ட பேசதும் ஒண்ணுதான். மருமகன் இவளை வீடு தேடி கொண்டு வந்து விட்டுட்டு போனாருங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் பாட்டுக்கு பேசாம இருக்கேன். இல்லன்னா என்னமா நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு திரும்பி போயிட்டே இருக்க. என்னடி பேச சொல்லுத? என்ன பேச சொல்லுத? உன் மருமகளை பத்தி பேசின உடனே உனக்கு டக்குன்னு கோபம் வருது, அப்புறம் என்னத்த பேச? இங்க பாருடி, முதலும் கடைசியுமா உன்கிட்ட ஒண்ணு சொல்லிடுதேன், நல்ல காதை கொடுத்து கேட்டுக்க. என்னத்த சொல்ல போற? உன் மருமகளை பத்தி தானே அப்படியே புகழ்ந்து பேசுவேன். நம்ம மவ உடம்பு சரியில்லாம வந்திருக்காள, அவளுக்கு ஒரு மடக்கு தண்ணி கூட அவ எடுத்து கொடுக்கலையேன்னு அவன் மேல உனக்கு கோபம் வருதா பாருமா? இந்த பாருடி, வாய உடைச்சிருவன் பத்துக்க. இந்த வீட்டுக்கு அவ மருமவதான், உனக்கு ஒண்ணும் வேலை செய்யறதுக்கு வேலைக்காரியாவ ஒண்ணும் இங்க வரல. ஓஹோ அப்படியா? அப்படி தம்பி, அவ இந்த வீட்டு மருமக, உனக்கு வேலை செய்யப்பட்ட வேலைக்காரி இல்ல. உன் மாமியார் வீட்டுல நீ மகாராணியா இருக்கணும்னு நினைக்கல, அதே மாதிரி தம்பி எங்க வீட்லயும் என் மருமவ மகாராணியா தான் இருப்பா. என்னது உங்க வீடா? ஆமா எங்க வீடுதான். ஆத்தாடி, சின்ன பொண்ணு வர மாதிரி குரல் கேட்க. இவ வேற யானைக்கு கோணையால பேசிட்டு கிடக்கா. இவ பேசுறத கேட்டா மருமவ பாவம் வருத்தப்படலாம் செய்வா. எடி என் மருமவ வார, வாய கொஞ்சம் அடக்கி பேசு. என்னம்மா உன் வீடுன்னு சொல்லுத, உன் மருமவ வர்றதுனால நான் வாய அடக்கி பேசணும்னு சொல்லுத. என்ன மாமியார் மருமவளுமா சேர்ந்து அராஜகம் பண்ணுதேளோ? ஆமாடி, உன்னை பொறுத்த வரைக்கும் இது அராஜகம்னா அராஜகமாவே இருந்துட்டு போட்டு. நம்ம கொஞ்சம் ஓவரா தான் பேசிட்டோமோ? நம்ம பேசுறது கொஞ்சம் சரியில்லைன்னு தான் நினைக்கேன். நான் பேசியே எங்க அம்மையை உசிப்பேத்தி விட்டு மருமவ பக்கமா பாசமா இருக்க வச்சுக்கிட்டேனோ? மருமவ மேல பாசமா இருக்க வேண்டியதான். அதுக்குன்னு வீட்டுக்கு வந்த என்ன என் மைனிகாரி ஒரு மடக்கு தண்ணி கொடுத்து கூட இன்னும் கவனிக்கல. அதுக்கு நான் கோவப்படதானே செய்வேன். வா மரகதா, ஏத்தாடி என் மைனிகாரி கூட மரகதக்காவும்ல வந்திருக்காவோ? ஏமா என்னடி? ஏமா உன் மருமனை பார்த்து அப்படியே பயந்து நிக்க மாதிரிலாம் நிக்க.
எடி உனக்கு இப்ப என்ன பிரச்சனை? வாயை மூடிட்டு பேசாம இருக்க மாட்டியா? ஏமா நீ மைனிகாரிய பார்த்து பயப்படாத, நான் எப்படி கண்டுபிடிச்சிட்டேன்னு பாத்தியா? ஆமாடி, இப்ப என் மருமகளை பார்த்து பயந்துட்டேன், அதுக்கு என்ன? அப்ப நீ பயந்தாங்கோலி? ஆமாடி, நான் பயந்தாங்கோலி பக்கடாமா, அதுக்கு இப்ப என்ன? ஏமா இத நான் முதல்ல சொல்லும் போதே நீ ஒத்துக்கிட்டு இருந்தேன்னா இவ்வளவு பெரிய வாக்குவாதம் வந்திருக்காதுலாமா? இது யாமடி இந்த மாதிரி என்ன போட்டு பாடா படுத்தி எடுக்க? உடம்பு சரியில்லைன்னு வீட்டுக்கு வந்த, உடம்ப தேத்திக்கிட்டு சீக்கிரமா உன் வீட்டை பார்த்து போ, வழியை பாருபத்துக்க. சும்மா அங்க வந்து கிடந்துக்கிட்டு ஒவ்வொன்னா சொல்லிட்டு கிடக்காத. ஏமா நீ கோபத்துல பேசும்போது கூட நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? இந்த பாருடி, நான் அழகா இருக்கனா இல்லையோ அத பத்தி எல்லாம் நீ ஒண்ணும் கவலைப்படாண்டா. அப்படியே நறுக்குன்னு ஊசி ஏத்துற மாதிரி ஏத்திக்கிட்டு அப்படியே ரெண்டு வார்த்தை நல்லபடியா பேசுற மாதிரியும் பேசத என்ன? உன்னை 10 மாசம் சுமந்து பெத்தவ, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? இவன் உண்மையிலேயே நீ கோவமா பேசும்போது எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? எடி இப்படி எல்லாம் என்கிட்ட ஐஸ் வைக்காத. உன் மைனிகரியும் மரகதமும் வந்திருக்காவட்டி, அவ என்ன நினைப்பவ உன்னை பத்தி? யாரு என்ன நினைச்சா எனக்கு என்ன? ஆமா அதானே, உனக்கு என்ன? ஆமா இவ்வளவு நேரமா பேசிக்கிட்டு இருக்கியே, ஒரு இருமல் கூட இல்லையே, அப்ப உனக்கு உடம்பு சரியாயிட்டுன்னு நினைக்கேன். எடி மூட்டையை முடிச்சு கட்டு, உன் மாமியை விட்டு கிளம்பு. யாத்தாடி இவ்வளவு நேரமா இருமாம இருந்துட்டே, எங்க அம்மா கண்டுபிடிச்சிட்டாளோ? பாத்தியம்மா எனக்கு இன்னும் இருமல் போகல. இங்க பாருடி, இருக்கப்பட்ட மானத்தையாவது காப்பாத்திக்கிட்டு மரியாதையா உன் மாமியா வீட்டுக்கு போற வழியை பாருபத்துக்க. எம்மா இருமல் இன்னும் சரியா விடலாமா? நடிப்புல அப்படியே என் மைனிகாரிய முறிச்சு வச்சிருக்கடி நீ. யாரும்மா சொல்லுத? விஜயாத்தியவா? ஆமாடி, அவளை தான் சொல்லுவேன். நடிச்சு நடிச்சு என் பாதி வாழ்க்கைய அவ கெடுத்து விட்டா. இப்ப அவ ரூபத்துல நீ வந்திருக்கியாக்கும். இங்க பாருடி, உன் மானத்தை நீயே காப்பாத்திக்க. இங்க வந்து கடந்துகிட்டு எதையாவது ஒண்ணு பேசிக்கிட்டு உன் மைனிகாரிகிட்டையும் உங்க தெருகாரிகிட்டையும் அடி வாங்காம மரியாதையை விட்டு கிளம்பிரு சொல்லிவிட்டாம. ஏம்மா அத உடம்பு சரியான உடனே நானே கிளம்பி போயிருவோம்லம்மா. உன் மகன் மேல உனக்கு பாசமே இல்லம்மா. எந்த நேரம் பார்த்தாலும் நாங்க வந்தாலே உன் மாமியா வீட்டை கிளம்பு, உன் மாமியா வீட்டை கிளம்புடு, என்ன அடிக்காத குறையாதமா நீ துரத்திக்கிட்டே இருக்க. ஆமாடி, மத்தவங்க கிட்ட நீ அடி வாங்கிட கூடாதுன்னு தான் உன்னை துரத்திக்கிட்டு இருக்கேன். அதுவும் சரிதான், நானே சும்மா இருக்கலாம்னு நினைச்சா கூட என் கேரகம் என்ன சும்மா இருக்க விட மாட்டேக்க. என்னத்த செய்ய? இவ்வளவு வாய்க்கிலேயே பேசுதிய, நான் உளுந்து கிடந்த நீ ஏட்டி பாப்ப? என் மருமக எனக்கு ஒரு மடக்கு தண்ணியே தருவா. ஆமா, உன்னை பார்க்க வேண்டிய கடமை உன் மருமகளுக்கு தானே இருக்கு. இருக்குல்ல, அதே மாதிரி என் மருமகளை நல்லபடியா பாத்துக்கிட வேண்டிய கடமையும் எனக்கு இருக்கு. தலையை விட்டுருந்துச்சியா ஒரே சாத்தி விடுவேன். சாத்தி என்ன பரிமள பாட்டியோ, நீங்க பாட்டுக்கு தனியா பேசிட்டே இருக்கிய? அது ஒண்ணு இல்ல மரகதா, அவளுக்கு ஒரே சளியா இருந்து பத்தியா, அதான் கசாயத்தை காய்ச்சி கொடுத்தா குடிக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு அடம் பிடிச்சிட்டு கிடக்கா. அதான் கொஞ்சம் கோவமா சொன்னா குடிப்பா பத்தியா, அதுக்குதான் அப்படி பேசிக்கிட்டு இருந்தமத்துக்க, வேற ஒண்ணு இல்ல. எங்க அம்மா நல்லாதான் சமாளிக்க. என் மேலையும் எங்க அம்மைக்கு கொஞ்சம் பாசம் இருக்கதான் செய்யுது. மேனகா நல்லா இருக்கியாமா? வாங்கக்கா, ஒரே சளி இருமல். ஏ அப்பா, ஊர்பட்ட சளி இருமலெல்லாம் இருக்கு. சளி எல்லாத்தையும் வயிற்றுக்குள்ள ஒரு கடப்பாறையை போட்டு தோண்டி எடுக்கணும் போலுக்க. இந்த சிறப்பெல்லாம் குடிக்க மாட்டாங்க மரகதான், அதனாலதான் இந்த மருந்தெல்லாம் அவிச்சு எடுத்து கொடுத்தா அதை குடிக்கலாம்ல. ஆமா மேனகா, கொஞ்சம் கசாயம் எல்லாம் குடிச்சு எடுத்திருந்தாதானே இந்த சளியெல்லாம் சரியாகும். என் பிள்ளைகளுக்கும் 2-3 நாளா ஒரே ஜலதோஷம், ஒரே சளி இருமல் பத்துக்க. அப்புறம் 2-3 நேரம் இந்த கசாயத்தை தான் வச்சு கொடுத்தேன். அதுக்கப்புறம் இன்னைக்குதான் எல்லாத்துக்கும் சரியா இருக்கு பத்துக்க. அதனால பரிமள பாட்டி வச்சு கொடுக்கப்பட்ட கசாயத்தை எல்லாத்தையும் ஒழுங்கா குடிச்சிரு, என்ன அப்பதான் உடம்பு சரியாகும். சரிங்கக்கா. என் மகன் வந்துட்டான் போலுக்க. ரொம்ப நாள் கழிச்சு என் தங்கச்சி வந்திருக்கா. அவளுக்கு சுக்கு காப்பி பச்சி போண்டானா ரொம்ப பிடிக்கும். அதனால சங்கரண்ண கடையில 2-3 காப்பி சேர்த்து வாங்கிக்கிடணும். அப்புறம் ஒரு 5-6 பச்சி போண்டாவும் சேர்த்து வாங்கிட்டு போனோம். என்னே சங்கரனே, என்ன ஆளை காணல? என்னே கடையில யாராவது இருக்கேளா? ராசப்பா நீயா? என்னே நான் தான். சுக்கு காப்பியும் பச்சி போண்டெல்லாம் வாங்கிட்டு போலாம்னு வந்திருக்கோம்னே. என்ன ஒரு 6 சுக்கு காப்பி, அப்புறம் 10 வாழைக்காய் பச்சி, அப்புறம் 10 போண்டா, எல்லாத்தையும் பார்சல் கட்டுங்கண்ணே. ராசப்பா, இன்னைக்கு கடையில சுக்கு காப்பி பலகாரம்லாம் ஒன்றும் போடல பத்துக்க. என்னண்ணே இப்படி சொல்லிட்டிய? ஆமா ராசப்பா, எனக்கு கொஞ்சம் உடம்புக்கு தெரியல பத்துக்க. நானே இப்ப ஆஸ்பத்திரி தான் போறேன். கடையை அடைச்சிட்டு போகலாம்னு தான் வந்திருக்கேன் பத்துக்க. விடிய கிளம்புற நல்ல பனி பெய்யுது பத்தியா. நானும் ஒரு 2-3 நாளா காலங்காத்தாலேயே போய் பால் வாங்கலாம்னு பால் பண்ணிக்கு போயிட்டு வந்த பத்துக்க. அதுல சளி பிடிச்சது, ஒரே காய்ச்சலும் சளியுமா இருக்கு. அதான் ஆஸ்பத்திரிக்கு தான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன். நாளைக்கும் கடையை திறக்க மாட்டேன். இனி நாளை கழிச்சும் கொஞ்சம் தியாகத்துக்கு கெதியா இருந்தா அப்பதான் கடையை திறப்போம் பத்துக்க. அப்படியாண்ணே? சரிண்ணே. சரி ராசப்பா. சரி, என்ன செய்ய, வீட்லயே போய் கமலாவையே சுக்கு காப்பி போட சொல்லுவோம்.
ஏன் வந்ததுல இருந்து நின்னுகிட்டே இருக்க மரகதம் சோபால உட்காரா இருக்கட்டும் பாட்டியா மேனகா வந்திருக்கான்னு கேள்விப்பட்டேன் சரி எப்படி இருக்கா யாது இருக்கான்னு வந்து பாத்துட்டு போலாம்னு தான் வந்தேன் மதுடுங்க அதுக்கு என்ன சோபால உட்காரு முதல்ல எங்க நான் சொன்னதை வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? ஆமா சின்ன பொண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன். வேணும்னா செக் பண்ணி பாரா, நீ சொன்னதுதான் வாங்கிட்டு வந்திருக்கணான்னு. அதெல்லாம் கரெக்டா தான் வாங்கிட்டு வந்திருப்பிய. நான் இப்ப வாங்கல, உங்க தங்கச்சி கையிலேயே கொடுங்க. சரி சின்ன பொண்ணு, இந்த மேனகா வாங்கிக்க. என்ன எனக்காகவா வாங்கிட்டு வந்திருக்க? ஆமா மேனகா, உனக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த வாங்கிக்க. சரிண்ணே. ஏம்மா இங்க வா. எடி என்ன? ஏம்மா பாத்தியாம்மா அண்ணே எனக்காக ஸ்பெஷலா ஏதோ வாங்கிட்டு வந்திருக்கா. அதுவும் மைனி கிட்ட கொடுக்காம நேரா என் கையில கொண்டு வந்து கொடுக்காம பாத்தியா? மைனி மூஞ்சில ஈ ஆடல. என்னம்மா இப்படி முழிச்சுக்கிட்டு இருக்க? அண்ணே என் மேல எவ்வளவு பாசமா இருக்கான்னு பாத்தியா? நீ மட்டும்தான் என் பேச்சையே கேட்க மாட்டேங்க. எந்த நேரம் பார்த்தாலும் மருமவன்னு அவ பேச்சையே கேட்டுக்கிட்டு இருக்க. ஆனா அண்ணனை பாத்தியாமா? எடி உன் சுவாலி மண்ணாங்கட்டிய மட்டும் பாரு. ஆமா போமா, சும்மா எதுக்கு எடுத்தாலும் முகத்தை அப்படியே கோபமா வச்சுக்கிடுத. உனக்கும் பொறாமதான் அண்ணன் என் மேல பாசமா இருக்கான்னு. எடி உடம்பு சரியில்லைன்னு பாத்தியா உனக்கு? இல்லன்னா வாரியில எடுத்து சாத்தி விடுவான் சாத்தி. அட போமா, எங்க அண்ணி எனக்காக சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணின்னு வாங்கிட்டு வந்திருப்பா. ஆமா ஆமா. என்ன இது மருந்து பாட்டலா இருக்கு? என்ன மேனகா, உனக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒரே சளி இருமலா இருக்கு பத்தியா? 2 நாளா கசாயம் குடிச்சு உனக்கு இன்னும் சரியாவல, அதனாலதான் மருந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் பத்துக்க. நீ சிறப்பெல்லாம் குடிக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனா கசாயம்லாம் குடிச்சு உனக்கு இன்னும் சரியாவல. இன்னைக்கு காலையில ஆபீஸ்க்கு போறது வரைக்கும் நீ இருமிட்டே தானே இருந்த. அதனாலதான் என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க கிட்ட கேட்டு இந்த மருந்தை வாங்கிட்டு வந்திருக்கோம் பத்துக்க. இதை ஒரு 2 வேளைக்கு குடிச்சா போதும், இருமல் சளி எல்லாம் சரியாயிரும். சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி எல்லாம் நல்லா இருக்கா? எம்மா பாவனி, நானே பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். 2-3 நாளா சளி இருமல்ல ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்டு அவன் குடும்பம் நிம்மதியா ஒத்துமையா இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு உன்னை எங்க கூட்டி கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டான். அதே மாதிரி நானும் நினைப்போம்ல. ஆமா மேனகா, அவன் மட்டும் அவன் குடும்பம் நல்லா இருக்கணும் ஒத்துமையா இருக்கணும்னு நினைக்கும் போது நானும் என் குடும்பத்திலே எல்லாரும் ஒத்துமையா நிம்மதியா இருக்கணும்னு நான் நினைக்க மாட்டேனா? அதுக்கு தானே இந்த மருந்தை வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ 2 வேளை மட்டும் நீ குடிச்சான்னு வச்சிக்க, அப்புறம் சளி இருமல் எல்லாம் இருந்த இடம் தெரியாம காணாம பறந்து ஓடிடும் பத்துக்க. அந்தால நீ உன் மாமியார் வீட்டுக்கு கிளம்பி போயிருவில்ல. இப்படியாப்பட்ட மருந்தை நீ உன் தங்கச்சி இங்க நம்ம வீட்டுக்கு வந்த அன்னைக்கே நீ வாங்கிட்டு வந்துட கூடாதா? நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆளாளுக்கு உங்க வீடு உங்க குடும்பம்னு பேசிக்கிட்டு இருக்கியா? அப்ப நான் யாரு? உங்க குடும்பத்துல நிம்மதியா இருக்கணுமா எல்லாரும்? உங்க குடும்பத்துல ஒத்துமையா இருக்கணுமா எல்லாரும்? உங்க குடும்பத்துல எல்லாரும் சந்தோஷமா இருக்கணுமா? அப்ப என்ன ஒதுக்கி வச்சிட்டிய அப்படிதானே? சும்மா காமெடி பண்ணிட்டு நடக்காத. அந்த மருந்து எடுத்து குடி. 2 வேளை இல்ல, ஒரே வேளை எல்லாத்தையும் குடிச்சு முடிச்சிரு. ஒரு 1/2 மணி நேரத்துல சரியாயிரும். 3/4 மணி நேரத்துல ஒரு ஆட்டோ வர சொல்லுவேன். உன் மாமியா விட்டு கிளம்பி போயிருடி. எங்க மாமியார் தான் சரியான ஆளு இவளுக்கு. எடுத்து குடிடி. என்ன பாத்துக்கிட்டே இருக்க? எம்மா போமாங்க, நீ எல்லாம் ஒரு பெத்த தாயா? ஆமாடி, பெத்த தாய் தான் டி. 10 மாசம்ல சுமந்து பெத்தேன். அதனால தான உன் முன்னாடி நின்னு இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன். வாங்கிட்ட இனி எனக்கு என்ன பேச வேண்டிய எனக்கு? எல்லார் வீட்லயும் கேள்விப்பட்டிருக்கேன், எல்லாரும் மவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான்னு. ஆனா இந்த வீட்ல தான் எல்லாம் தலைகீழ நடக்க வச்சது யாரு? அதான் சொல்லிட்டோம்ல, வாங்கிட்ட இனி எனக்கு என்ன பேச வேண்டிய எனக்குன்னு. பேசாத மரகதக்கா, நீங்களே சொல்லுங்கக்கா, இதெல்லாம் ஒரு நியாயமானு? உடம்பு சரியில்லாம வந்த பிள்ளைய நல்லா வச்சு பார்த்து அனுப்புறதுக்கு இல்ல, இப்படி வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டு இருக்கா பாருங்கக்கா. இதுக்கெல்லாம் காரணம் ஆனா உங்க பின்னாடி நிக்கவில்லை என் மைனியரி, அவங்கதான். முன்னாடி எல்லாம் எங்க அம்மா எங்க அண்ணன் எல்லாரும் எனக்கு தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாவோ. நான் எப்படா அங்க வீட்டுக்கு வருவேன்னு காத்து கிடப்பாவோ. ஆனா இப்ப பாத்தீங்களா நிலைமை எப்படி தலைகீழா மாறி போயிட்டுன்னு? எங்க அம்மாவும் எங்க அண்ணனும் என்ன எப்படா வீட்ல இருந்து வெளியே துரத்தலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காவோ. இதுக்கெல்லாம் பிளான் போட்டு கொடுத்ததே எங்க மைனியரி தான். மேனகா, இப்படி தேவையில்லாம பழிய போடுறத வேலையெல்லாம் வச்சுக்கிட்டாத பத்துக்க. பாத்தீங்களாக்கா எங்க அண்ணன் என்கிட்ட எப்படி எல்லாம் பாசமா பேசுவான்னு, இப்ப என்கிட்ட எப்படி கோவமா பேசான்னு பாத்தீங்களா? உனக்கு உடம்பு சரியில்லைன்னு உங்க அண்ணன் மருந்து வாங்கி கொடுத்தான், அதுக்கு போய் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? மருந்து இல்லக்கா, என்ன வீட்டை விட்டு வெளியே துரத்தணும்னு ஐடியா போட்டுருக்க என் மைனிகாரி. இங்க பாருடி, உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருந்தேன்னு வாய் உடைச்சிரும் பத்துக்க. ஆமாம்மா, நீ நல்லா பயப்படு. உன் மருமகளுக்கு நல்லா பயந்தாங்கொழியாவே இரு. அப்பமே சொல்லிக்கிட்டு இருக்கேன், உன் சுவாலி மண்ணாங்கட்டிய மட்டும் பாருன்னு. பார்த்தேலாக்கா இவளுக்கு திமுற. நான் தாங்க எங்க வீட்டுக்கார்ட்ட மருந்து வாங்கிட்டு வர சொன்னேன். இப்படி இருமல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, இன்னும் சரியாவல, சரி வாங்கிட்டு வாங்கன்னு எப்படி பேசுதுன்னு பாத்தியாளா? இவளையெல்லாம்
சின்ன பொண்ணு நீ கொஞ்சம் பேசாம இரு, இவளை பத்தி தான் நமக்கு தெரியும்ல. நீ இப்ப இடையில போய் ஏதாவது பேச போனேன்னு வச்சுக்க, அப்புறம் பெரிய பிரச்சனையாக்கி பெரிய சண்டையாக்கிடுவா. அவன் அதுக்கு தானே காத்து கிடக்கா. நீ கொஞ்சம் அமைதியா இரு, உன் மாப்பிள்ளையும் உன் மாமியாரும் பேசிக்கிடுவோ. இக்க அதுக்கு இல்லக்கா, நான் என்னது நல்லது பண்ணாலும் இவ அதுல ஒரு குத்தம் கண்டுபிடிச்சு பெரிய பிரச்சனையெல்லாம் ஆக்குதா. அவன் அப்படிதான் ஆக்குவா, அதான் நமக்கு தெரியும்ல. நீ கொஞ்சம் அமைதியா இரு. இது எங்க அம்மா வீடு, எங்க அண்ணன் எனக்காக இருக்கா, எங்க அம்மா எனக்காக இருக்கா. உடனே நான் அந்த வீட்டுக்கே வாரேன். ஆனா எல்லாத்தையும் சதி பண்ணி என் மைனிகாரி இப்படி பிரச்சனை எல்லாம் உண்டு பண்ணுதா. அதெல்லாம் தெரியாம நீங்க ரெண்டு பேரும் என் மேல கோவப்படுதலாமா? பாத்தியாலக்கா மறுபடியும் எப்படி பேசுதான்னு. நீ கொஞ்சம் பேசாம இரு சின்ன பொண்ணு. ரேஷன் கார்டுல இருந்து என் பேரை நீக்கின மாதிரி இந்த குடும்பத்துல இருந்தே எது நீக்கிடலாம்னு பாக்கலாம். முடியாது, முடியவே முடியாது. அது எந்த காலம் எத்தனை வருஷம் ஆனாலும் அது மட்டும் முடியவே முடியாது. திமிரு பிடிச்சான் என் சம்மந்திகாரி முன்னாடி என்ன போட்டு கஷ்டப்படுத்தினால, இப்ப அவ வந்து இவ ரூபத்துல வந்து இருக்கா போலுக்கு. இங்க வந்து கிடந்துக்கிட்டு எங்களைய போட்டுல பாடாப்படுத்துதா. இவன் மேல அக்கறையில அண்ணனும் மைனியும் மருந்தெல்லாம் வாங்கி கொடுக்காவும் இவ எப்படி எல்லாம் பேசிட்டு போறா. பேசுடி பேசு, இன்னும் எத்தனை நாளைக்கு? ஏமா உண்மையிலேயே இது நல்ல மருந்துமா. சளி இருமல் எல்லாம் உடனே கேட்கும். நான் அவளுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். ஆனா அவ எப்படி பேசிட்டு போறான்னு பாத்தியா? நீ பேசாம இருமக்கா, நீ நல்ல இடத்துல தான் வாங்கி கொண்டு வந்து கொடுத்துருக்க. நான் அவளுக்கு எப்படியா இந்த மருந்தை கொடுத்துருவேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை. விடு மருமோள, என் மாவ என்னத்தையோ சொல்லி வளர்க்கிட்டு போறா. நீ அதெல்லாம் எதுவும் கண்டுக்கிடாத என்ன? இல்லத்தே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அடுக்கலையில டிகாசன் போட்டு வச்சிருக்கேன். பாலை கொஞ்சம் சூடு பண்ணி மரகதத்துக்கும் என் மகனுக்கும் காப்பி போட்டு கொடுத்து நீயும் காப்பி குடி என்ன மருமோள? சரிங்க தே, உங்களுக்கும் சூடா காப்பி போட்டு கொண்டாரேன். சரி மருமோள. எடி எங்க இருக்க? பாத்தேலாக்கா, நம்ம நல்லது நினைச்சாலும் இவ எப்பவும் பார்த்தாலும் இப்படியே தான் நினைச்சிட்டு இருக்கா எங்களை. விடுங்க தம்பி, எல்லாம் சரியாயிரும். நம்ம மேனகா தானே. ஏக்கா அவங்க வீட்டை பார்த்து அவங்க குடும்பம்னு சொல்லுவாள்லக்கா. அதனாலதான்க்கா நானும் இது எங்க குடும்பம் அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்ல தம்பி, நீங்க மனசுல போட்டு எதுவும் குழப்பிக்கிடாதீங்க. மேனகாவுக்கு எல்லாம் சீக்கிரமா சரியாயிரும். எல்லாரையும் பாத்துக்கிட வேண்டிய பொறுப்புல நான் இருக்கேன்லக்கா. என் தங்கச்சியும் விட்டு கொடுக்க முடியாது, எங்க அம்மாவையும் விட்டு கொடுக்க முடியாது. அதே நேரம் என்ன நம்பி வந்த என் பொண்டாட்டியும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க கூடாதுல்லக்கா. என் தங்கச்சியாவது ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணிக்கிட்டு எங்க வீட்டுக்கு வந்து போறா. ஆனா என் பொண்டாட்டி என் தங்கச்சி எந்த பிரச்சனை கொடுத்தாலும் அவ இங்கே தானக்கா இருக்கா. ச்சே, மனுஷன் டயலாக்ல பின்னுதார. சின்ன பொண்ணு பிள்ளை தூங்கிட்டு இருக்கானா? ஆமாங்க, தூங்கிட்டு இருக்கான். சரி, நீ முதல்ல மரகதக்காவுக்கு காப்பியை போட்டு கொடு, நான் பிள்ளைய பார்த்துட்டு வரேன். சரிங்க. ஏக்கா இருங்க, காப்பி போட்டு தரேன். ஆட நீ ஒருத்தி, நான் என்ன விருந்தாளியா உன் வீட்டுக்கு வந்தவொடனே காப்பியை போட்டு குடிக்க? சின்ன பொண்ணு, உன் புருஷன் உனக்கு எப்படி சப்போர்ட் பண்ணி பேசுறாரு பத்தியா? கேட்க கேட்க என்ன சந்தோஷமா இருக்கு தெரியுமா எனக்கு. ஆமாக்கா, அவர் பேசுறத கேட்டு எனக்கும் சந்தோஷமா தான் இருந்துச்சு, சிரிப்பாவும் வந்துச்சு. அதான் சொல்லுதம்ல, புருஷன் சப்போர்ட் மட்டும் இருந்துன்னு வச்சுக்க, நம்ம யார பத்தியும் எந்த கவலையும் பட தேவையில்லை. ஆமாக்கா, அதுதான் உண்மை. என்ன திடீர்னு என் மைனிகாரி இங்கே அங்கேயுமா லாந்திட்டு கிடக்கா? இன்னைக்கு இந்த மனுஷன் வரட்டும். என்னது, அந்த மனுஷே வரட்டுமா? ஏய் அப்பா, என் மைனிகாரி எங்க அண்ணனுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்காமம்மா. ஒண்ணு இந்த வீட்ல நான் இருக்கணும், இல்லன்னா அவ இருக்கணும். என்னது, ஒண்ணு நான் இருக்கணும், இல்லன்னா அவ இருக்கணுமாவா? தெரிஞ்சு போச்சு எவன்னு. நாம வந்த வேலை இவ்வளவு சீக்கிரமா முடியும்னு நான் கனவுல கூட நினைக்கலையே. எப்படியோ மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டையை மூட்டி விட்டுட்டோம். எப்படி சொல்லுதா பாரு என் மைனிகாரி, ஒண்ணு நான் இருக்கணும், இல்லன்னா இந்த வீட்டுல அவ இருக்கணுமாவா? ஏ விஜி, எவ்வளவு திமிரு! என் மனசே தாங்கல. இந்த ஆளு வரட்டும். சுக்கு காப்பி வாங்க போயிருக்காரா? சுக்கு காப்பி. சுக்கு இடிச்சு அவ வாயில தட்ட, காப்பிய போட்டு சீக்கிரமா குடிக்கணும். விஜி, ஏடி விஜி, இவா ஒருத்தி காது கேட்காத மாதிரி நிக்கா பாரா. ஏடி விஜி, எத்தனை நேரம் உன்னை கூப்பிட்டுட்டே இருக்கேன். இவ காப்பி போட்டுக்கிட்டு இருக்கம்மா. ஏடி, அதான் உங்க மாமன் சுக்கு காப்பி வாங்க போயிருக்கோம்ல, அப்புறம் எனக்கு காப்பிய போட்டுக்கிட்டு இருக்க? ஏம்மா 4 மணி ஆயிட்டுனா காப்பி தேவிக்கும்லாமா, அதான் காப்பி போட்டுக்கிட்டு இருக்கேன். நீ எப்படி காப்பிய போட்டுக்கிட்டு இருக்க? மலர்கிட்ட கேட்க வேண்டியதானே? ஏம்மா நம்ம தேவைக்கு நம்மளே போட்டு குடிச்சுக்கிடலாம்லாமா, நம்ம மாமா வீடு தானே. இப்பதான் நீ கரெக்டான வழிக்கு வந்திருக்க. என்னமா சிரிச்சுக்கிட்டு இருக்க? உனக்கு காப்பி வேணுமா? இடி காப்பி கிடக்கு காப்பி. இடி ஒரு நல்ல விஷயம் சொல்ல வந்திருக்கேன் டி. என்னமா நல்ல விஷயம்? நம்ம வீட்டுக்கு போறோமா? இவா ஒருத்தி, பின்ன என்னமா நல்ல விஷயம்னு சொல்லிக்கிட்டு கோவப்பட்டுக்கிட்டு இருக்கா? இடி நல்ல விஷயம்னு நான் சொன்னேன், அதுக்கு வீட்டுக்கு போறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கா? இடி நான் நினைச்ச விஷயம் இவ்வளவு சீக்கிரமா நடக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல டி. இவ காப்பி தானமா, இப்ப கொதிச்சிரும், காப்பி போட்டு தரேன். கூறு கட்டவளா, காப்பி சாப்பாடுன்னு தீவனத்திலே இரு. நீ காப்பி போடுறத பத்தி பேசிக்கிட்டு இருக்க. நான் இந்த வீட்டெல்லாம் இடிச்சு பெரிய மாட மாளிகையா கட்டலாம்ல நினைச்சிட்டு இருக்கேன். ஏமா அப்படின்னா மாமா வீடு இடிச்சு வீடு கட்டி பால் காய்ச்சற வரைக்கும் நம்ம அங்க இருப்போமா? கூறு கட்டவளா, பால் காய்ச்சறது என்னத்துக்கு? வீடே உனக்கு தானே டி.
இந்த வீட்டு சாவி கொத்தி உன் கையில வரப்போகுது. எம்மா இவா ஒருத்தி, இவகிட்ட எல்லாம் தெளிவா விளக்கமா சொன்னாதான் இந்த மரமண்டைக்கு புரியும். உனக்கெல்லாம் இப்ப என்னால முழுசால புரிய வைக்க முடியாது டி. உனக்கு புரியும் போது எல்லாம் புரியும். ஏமா உனக்கு வயிறு பசி வந்தா நீ உன் இஷ்டத்துக்கு புலம்புவேன்னு எனக்கு தெரியும். ஆனா காப்பி குடிக்கிறதுக்குமா இப்படி போட்டு புலம்பிக்கிட்டு இருப்பா இவா ஒருத்தி. ஐயோ எங்க அண்ணன் இப்ப வருவா. எல்லாத்தையும் பேசி தீர்த்து முடிச்சிட வேண்டியதான். அந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்க நான் போறேன். எங்க அம்மைக்கு மண்டை சூடாயிட்டுன்னு நினைக்கேன். முதல்ல காப்பி ஆத்தி கொடுப்போம், அப்பதான் இந்த புலம்பதெல்லாம் நிப்பாட்டுவா. சுக்கு காப்பியும் பச்சியும் வாங்கிட்டு வருவேன்னு என் பொண்டாட்டி வாசல்லையே காத்துக்கிட்டு நிக்காள. கமலா, இங்க பாரு ரோய், இந்த வீட்ல ஒண்ணு அவ இருக்கணும், இல்லன்னா நான் இருக்கணும். என்னாச்சு கமலா? அதான் சொல்லிட்டு இருக்கோம்ல, இந்த வீட்ல ஒண்ணு அவ இருக்கணும், இல்லன்னா நான் இருக்கணும்னு. ஆமா, நான் எனக்கு இந்த வீட்டை விட்டு போகணும். இது என் வீடு, நான் இங்கதான் இருப்பேன். இங்க பாரு ரோய், நல்லா கேட்டுக்கணும். ஒண்ணு இந்த வீட்ல நீர் இருக்கணும், இல்லன்னா அவ இருக்கணும். என்னத்தை போட்டு புலம்பிட்டு கிடக்க? ஆமா, நான் பேசுறது பூரா உமருக்கு புலம்பலா தானே இருக்கும். ச்சே, 5-6 வார்த்தை தான் விட்டேன், அதுக்குள்ள மாமியா மருமக சண்டை வந்துட்டே. இடி சுப்பு, உனக்கு எவ்வளவு திறமை இருந்திருக்கு. இவ்வளவு நாளா என் திறமை எங்க அண்ணன் தம்பிக்குள்ள எல்லாம் செல்லல. ஆனா என் பெரியம்மா அம்மாவை ராச பண்ணேன், அவங்கிட்டதான் செல்லுது. என்ன முழிச்சுக்கிட்டு நிக்க? அதான் உன் பொண்டாட்டி, அதான் என் மைனிக்காரி சொல்லுதல்ல, சீக்கிரமா உன் மருமகள வீட்டை விட்டு வெளியே துரத்து. என் அம்மாவா விஜயலட்சுமி, இந்த வீட்டுக்கு மகாராணியா மகாலட்சுமியா என் அம்மாவா விஜயலட்சுமி இருப்பா. என்ன முழிச்சுக்கிட்டே நிக்கிறே? நான் சொல்லுது உமர் காதல உழலையா? நீ என்னத்த சொல்லுது யாது சொல்லுதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்கட்டி. சங்கரன் கடையில சுக்கு காப்பியும் பச்சியும் வாங்க போனேன். அவனுக்கு ஏதோ உடம்பு சரியில்லையா, ஆஸ்பத்திரிக்கு போறானா, கடையை அடைச்சிட்டு போறதுக்கு வந்து நிக்கான். அதான்ட்டி நான் ஒண்ணுமே வாங்கிட்டு வராம வந்துட்டேன். ஆமா, சுக்கு காப்பியும் பச்சியும் குப்பையில போடும். நாங்க என்னத்தை பேசிக்கிட்டு இருக்கே, நீர் என்னத்தை பேசிக்கிட்டு கிடக்குது? இங்க பாரு, நம்ம வீட்டு நிம்மதியை கெடுக்க மாதிரி எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் என்னால அதை தாங்கிக்கிட்டு பொறுத்துக்கிட்டு இருக்கவே முடியாது. இப்ப சொல்லுங்க, நல்லா கேட்டுக்கணும். இந்த வீட்ல ஒண்ணு நீர் இருக்கணும், இல்லன்னா உமர் தங்கச்சி இருக்கணும். என்னது, உமர் தங்கச்சி இருக்கணுமாவா? அப்படின்னா இவ்வளவு நேரமா வீட்ல இருக்கணும் இருக்க கூடாதுன்னு சொன்னது என்னதானா? மைனி சம்மந்திமாருக்குள்ளலாம் சண்டை வரும், சச்சரவு பிரச்சனை எல்லாம் வரும்னு சொல்லுவாவோ. எங்க வீட்லயுமா? என்ன போய் முழிச்சிட்டு நிக்கிறீ? நீர் போய் உமர் தங்கச்சி வீட்டை விட்டு வெளியே துரத்திடறா, இல்லன்னா நான் அவ கழுத்தை பிடிச்சி வெளியே துரத்தட்டுமா? என்னது, என் கழுத்தை பிடிச்சி வெளியே துரத்த போறாளா? என்னடி இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க? இவ்வளவு நாளா குடும்பத்துல ஒட்டு உறவு இல்லாம நம்ம தனியா தானே இங்க இருக்கோம். இப்பதான் என் சொந்தக்காரின்னு என் தங்கச்சி வந்திருக்கா, அவ கூடயும் சண்டை போட்டுட்டே நீ. ஆமா, எனக்கு வேற வேலை வெட்டி இல்ல பாரு. உமர் தங்கச்சி கூட தான் நான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்ப எதுக்கிட்ட இப்படி காட்டு கத்து கத்திட்டு கிடக்க? என்னது, காட்டு கத்து கத்திட்டு கிடக்கனா? இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு நீர் வராம இருந்தீர்னு வச்சிடுங்க. எனக்கு வர கோபத்துக்கு உமர் தங்கச்சியை வீட்டை விட்டு வெளியே துரத்தி நடு தெருவுல நிக்க விட்டு அவ குடுமையை வெட்டியிருப்பேன். என்னது, நடு தெருவுல நிக்க விட்டு என் குடுமையை வெட்டியிருப்பாளா? பாருடி, என் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. உன் இஷ்டத்துக்கு நீ பேசிக்கிட்டு இருக்க முடியாது. என்ன நினைச்ச என் தங்கச்சியை பத்தி? அவளை தெருல நிக்க விட்டு குடுமையா வெட்டி இருப்பியா? உமர் தங்கச்சி தங்கச்சின்னு சொல்லிட்டு இருக்கிற, ஏன் அவளுக்கு வேற அண்ணன் தம்பி எல்லாம் இல்லையா? அவங்க வீட்டுக்கெல்லாம் போவாம நம்ம வீட்டுக்கு என்னத்துக்கு வந்திருக்கா? இவ்வளவு நேரமா அவ என்ன பண்ணுனான்னு தெரியுமா உமருக்கு? என்னடி பண்ணுனா? அத்தாடி ஆத்தா, என் மைனிகாரி சுயரூபத்தை காட்டுதாளா? சாவி கொத்த வாங்கி என் மவ கையில குடுக்கலாம்னு பார்த்தா